தவேகவுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி துணை முதல்வர் பதவி தர முன்வந்ததாக ஆடிட்டர் குருமூர்த்தி கருத்து பற்றிய கேள்விக்கு நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வினிஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க தொடங்கிவிட்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியினுடைய கூட்டணிக்கும் செல்லாமல் தனித்தே தேர்தலில் போட்டியிட விரும்புவதாகவும் அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். பல தொகுதிகளுக்கான வேட்பாளரும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அண்மையில் ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு வீடியோ பதிவில் பல்வேறு கருத்துக்களை பேசியிருந்தார். அதில் தமிழக வெற்றி கழகம், அதிமுக உட்பட பல்வேறு கட்சியினுடைய கூட்டணி நிலைப்பாடு தொடர்பாக பேசியிருந்தார். தவேகவுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி துணை முதல்வர் பதவி தர முன்வந்ததாக ஆடிட்டர் குருமூர்த்தி கருத்து பற்றிய கேள்விக்கு சீமான் தற்போது பதிலளித்திருக்கிறார். என்னிடம் என்னவெல்லாம் பேசினார்களோ அதையெல்லாம் அங்கும், அதாவது தவேக கட்சியினரும் அதிமுக பேசியிருப்பார்கள். துணை முதலமைச்சர் பதவி கேட்கும் போது தொகுதி தர முடியாது என்றெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பேசுவது போல புரணி பேசிக் கொண்டிருக்க முடியாது என்று சீமான் தன்னுடைய கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு முன்பாக அதிமுக தமிழக வெற்றி கழகத்திடம் கூட்டணி தொடர்பாக பேசியதாகவும், அங்கு என்ன பேசியிருந்தார்களோ அதிமுக தமிழக வெற்றி கழகத்திடம் அந்த கட்சியினுடைய தலைமையிடம் என்ன பேசினார்களோ அதேதான் என்னிடையும் பேசியிருந்தார்கள். தொகுதிகள், துணை முதலமைச்சர் பதவி உட்பட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பேசியிருந்தார்கள். அதை மையப்படுத்திதான் என்னிடையும் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் சீமான் தற்போது அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு முன்பாக அதிமுக நாம் தமிழர் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை பல்வேறு இடங்கள்ல ஒரு பேசு பொருளாக எழுப்பப்பட்ட நிலையில் தற்பொழுது சீமான் வெளிப்படையாக அதிமுக தங்களிடம் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தியதாக செய்தியாளர் சந்திப்பிலே வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். விஜய்க்கு துணை முதல்வர் பதவி தர அதிமுக முன்வந்ததாகவும் துணை முதல்வர் பதவி தர முடியாது என்று சொல்ல மாட்டார்கள். என்னிடம் பேசியதான் விஜயிடமும் அதிமுகவினுடைய தலைமை பேசியிருப்பார்கள். இருப்பினும் பிக் பாஸ் நிகழ்ச்சி போல புரணி பேசிக் கொண்டிருக்க முடியாது என சீமான் இந்த பேட்டியிலே தெரிவித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் தனித்தே போட்டியிட்டு வேட்பாளர்களை முன்னிறுத்த தயாராக இருக்கிறது. அதே வேளையில்தான் எந்த கட்சி என்னை கூட்டணிக்கு அழைத்தாலும் நன்றி என்ற வார்த்தையை மட்டுமே சொல்ல முடியும், கூட்டணிக்கு சேர முடியாது என்று தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். அதிமுக தமிழக வெற்றி கழகத்திடம் எந்த நிலைப்பாட்டில் கூட்டணி தொடர்பாக பேசியிருந்தார்களோ, துணை முதலமைச்சர் பதவி, 90 தொகுதி உட்பட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பேசியிருந்தார்களோ அதைதான் என்னிடமும் பேசினார்கள் என சீமான் தன்னுடைய பேட்டியிலே தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வினிஷ். இதே திமுக இங்கே கூட்டணி ஆட்சியை மறுக்கிற நீங்கள் இந்திய ஒன்றிய ஆட்சியில் போய் அந்த கட்சிகளோட பதவி வாங்கிட்டு கூட்டணி ஆட்சியை உட்கார்றீங்க. இந்தியாவை ஆளுங்கும் போது நம்ம எல்லாம் கூட்டணியாக இருந்துக்குருவோம், அது கூட்டணி தருவோங்கிறீங்க. இங்கே வரும்போது ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தெரியும் 2006 காலகட்டங்களில் ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது காங்கிரஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லைன்னா அவர் 100 இடமோ நம்ம தான் வச்சுருந்தார், 96 இடம் வச்சுருந்தார். அப்போ ஆட்சியை தொடர முடியாது. அப்போ பாமகவுக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ ஒரு மந்திரி பதவி கேட்டிருந்தா கொடுத்துருக்கணும். ஏன் எங்களுக்கு கேட்கலன்னா, இதே காங்கிரஸ் ஆட்சியில் மத்தியில் அவங்க பதவியில் இருந்துட்டதுனால, இதனால மாநில பதவியில் விட்டுட்டனால இந்த ஆட்சியை தாங்கி பிடிச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் கூட அவர் கூட்டணி ஆட்சியை அவர் ஏற்கலை. இது நீங்கள் அப்படின்னா நாடங்களும் ஒரே கொள்கை தானே இருக்கணும். அங்கே ஒரு கொள்கை, இங்கே ஒரு கொள்கை வச்சுக்கிறீங்க. அதை தான் அது இப்போ நான் அவங்க வலியுறுத்தினப்போ அதை வரைச்சு நான் அவங்கள கூட அதை பேசினார்ல ஒரு பார்த்தீங்க. அது எல்லோரும் அது அப்படிலாம் சொன்னாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். இவங்க இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாதுன்னா வாங்க கூட்டணிக்கும்பாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு, 90 சீட் கேட்டாங்க, துணை முதலமைச்சர் கேட்டாரு. அது இல்லைனால இப்போ அவசர அவசரமா வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு கருத்து சொல்றாரு. அது இருக்கலாம். துணை முதலமைச்சர் தர முடியாதுன்னா சொல்ல மாட்டாங்க, புரியுதா? அது முன்ன தேரி எனக்கிட்ட பேசப்பட்டதெல்லாம் தான் அங்கே பேசி படிச்சப்பட்டிருக்கு, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது தரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. அது ஒத்து வரல, அது பிரிஞ்சிருப்பாங்க. அது போய் பேசியிருக்கு. பிக் பாஸ் மாதிரி புரணி பேசிட்டு இருக்க முடியாது. இது ஒரு பாரு அவள் அப்படி பேசிட்டா நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. ஏதோ நடக்குது, நல்லது நடந்தால் சரி. வேற ஏதாவது கேள்வி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.